ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போறோம். அதுக்கும் முன்னாடி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன ஒரு ஜெனரல் டெஃபினிஷன். Control structure determines the flow of control in a program. That is, it indicates the order in which the various instructions in a program are executed inside the computer. அதாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா கம்ப்யூட்டருக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகுற ப்ரோக்ராம் அது என்ன ஸ்ட்ரக்சர்ல எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம கத்துக்க போறோம். அதாவது அதனோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா அது என்ன ஸ்ட்ரக்சர்ல எக்ஸிக்யூட் ஆகுது, அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த மாதிரி நம்ம பார்க்கறது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ சி லாங்குவேஜில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு சில கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்னா இதுதான். ஸோ சி லாங்குவேஜில் இந்த இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாற மாற அதுக்கு அப்ரோப்ரியேட்டாக கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். பட் சி, சி பிளஸ் பிளஸ், பைத்தான் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்க்குலாம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ சி லாங்குவேஜில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா மேஜராக 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. சீக்வன்ஸ், செலெக்ஷன், இட்ரேஷன். அதுக்குள்ள ஒரு சில சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த எல்லா டாப்பிக்கை பற்றியுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மேஜர் 3 கிளாசிஃபிகேஷன்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். This ensures that the instructions in the program are executed in the same order in which they are appear. As you can see in the image, there are 9 program statements and the compiler starts execution from statement 1 and continues through statement 9 without skipping any of the intervening statements. அதாவது சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் என்ன ஆர்டர்ல விசிபிள் ஆகுதோ, அதாவது என்ன ஆர்டர்ல ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதே ஆர்டர்ல டாப் டு பாட்டம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு நடுவில் இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். இதை வந்து சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். This is also known as decision control structure and it ensures the computer makes decision about which statement is to be executed next. Image shows the flow of execution. After executing statement 2, the compiler arrives at statement 3, which is the condition. And if the condition is satisfied, then the compiler executes statement 4, 5, 6. Otherwise, it executes statement 7, 8, 9. அதாவது செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. டெசிஷன் கண்ட்ரோல்னா என்னன்னா முடிவு எடுக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்னு. அதாவது கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா சீக்வன்ஸ்ல கரெக்டா இருக்க எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். செலெக்ஷன்ல என்ன பண்ணும்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுமா பண்ண வேணாமான்னு ஒரு கண்டிஷன் வச்சு தான் ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதை வந்து செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, 2 ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட் 3 அப்படிங்கிற இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா 4, 5, 6 எக்ஸிக்யூட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா 7, 8, 9 எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா 7, 8, 9 எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா 4, 5, 6 எக்ஸிக்யூட் ஆகும். 4, 5, 6 எக்ஸிக்யூட் ஆனா 7, 8, 9 எக்ஸிக்யூட் ஆகாது. 7, 8, 9 எக்ஸிக்யூட் ஆனா 4, 5, 6 எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். Then loop control structure. This helps the computer to execute group or a single statements repeatedly until a condition is satisfied. Image shows the flow of execution. The compiler executes statement 4 through statement 6 repeatedly until the condition becomes true. And the moment it is false, it starts its execution from statement 7 onwards. அதாவது லூப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும். அதை தான் நம்ம லூப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் 1, 2 ஆஸ் இட் இஸ் எக்ஸிக்யூட் ஆயிரும். லைக் சீக்வன்ஸ்ல வர மாதிரி ஸ்டேட்மெண்ட் 3ல கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் 4 எக்ஸிக்யூட் ஆகும், 5 எக்ஸிக்யூட் ஆகும், 6 எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் அந்த கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்ததுன்னா 4, 5, 6 திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் தான் லூப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் அந்த 4, 5, 6 எக்ஸிக்யூட் ஆகாம அதுக்கும் அடுத்தது கீழே இருக்க 7, 8, 9 எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதை வந்து லூப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு மேஜர் கிளாசிஃபிகேஷனை பத்தி டீடைலா பார்ப்போம். சீக்வன்ஸ் கண்ட்ரோல், அதாவது சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். In sequence control structure, the C program statements are executed sequentially, one after another from the beginning to end. So இதுதான் sequence control structure ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன். ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், அது முடிச்சோடனே ஸ்டேட்மெண்ட் 2, அது முடிச்சோடனே ஸ்டேட்மெண்ட் 3. தென் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் 3 வேரியபிள் இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கும் அடுத்தது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறேன்.
என்டர் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு அடுத்தது யூசர் கிட்ட இருந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 வேல்யூ இன்புட்டா வாங்கியிருக்கேன். தென் அதுக்கடுத்து வாங்கின 2 வேல்யூவே ஆட் பண்ணி சம் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப the sum of 2 numbers is equal to அப்படின்னு சொல்லி அந்த யூசர் கிட்ட இருந்து வாங்கின 2 வேல்யூவையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்றேன். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். அதாவது சி லாங்குவேஜ்ல ஹலோ வேர்ல்ட் அந்த மாதிரி ஜென்ரலா நீங்க ஒரு சில டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இது ஒரு பேசிக் சி ப்ரோக்ராம் தான் யூசிங் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். தென் அதுக்கும் அடுத்தது கண்டிஷனல் கண்ட்ரோல். இதை வந்து செலெக்ஷன் கண்ட்ரோல் ஆர் டிசிஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. In condition control, the execution of statement depends upon the condition test. If the condition evaluates to true, then a set of statement is executed. Otherwise, another set of statement is followed. This control is also called decision control because it helps in making decision about which set of statement is to be executed. அதாவது நம்ம முன்ன சொன்னதுதான் டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, ஒரு கண்டிஷன் டெஸ்ட், அதாவது ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையும், இல்லைன்னா ஃபால்ஸா இருந்ததுன்னா வேற ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணும். இதனால நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் ப்ரோக்ராம்ல. ஸோ ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இதை வந்து செலெக்ஷன் சொல்லுவோம், அஸ் வெல் அஸ் டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் சி கேன் பி இம்ப்ளிமெண்டட் பை யூசிங். அதாவது டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை சில நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன வேஸ் இருக்கு அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் லேடர், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த மெத்தட்ஸை வச்சு நம்ம டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை சி லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப்னு சொல்லுவாங்க, இது சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இன் திஸ் ஃபார்ம் a set of statement are executed only if the condition given with if evaluates to true. அதாவது சிம்பிள் இஃப்னா என்னன்னா, அந்த இஃப்க்குள்ள இருக்கிற கண்டிஷன், அதாவது இதுதான் அதனோட சின்டாக்ஸ், அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது. ஸோ இஃப் அப்படிங்கிற கீவேர்டு, இஃப்ங்கிறது கீவேர்டு, இஃப்ங்கிற கீவேர்டுக்கு பக்கத்துல ஒரு பிராக்கெட்குள்ள கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் இருக்க இடத்துல நமக்கு என்ன கண்டிஷன் தேவையோ அதை நம்ம கொடுப்போம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றோமே, அப்போ ட்ரூனா என்ன அப்படின்னா 5 ஈக்குவல் டு 5னா ட்ரூ. ஸோ அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஈக்குவல்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஈக்குவல்னா அதை வந்து அசைன் பண்ணும் ஒரு வேரியபிளுக்கு, ஈக்குவல்னா அதை வந்து கம்பேர் பண்ணும். இதே நம்ம இன்னும் ஈஸியா சொல்லணும்னா 6 less than 7 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. இதுவே 7 less than 6னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அந்த இஃப்குள்ள இருக்க கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த இஃப்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த கர்லி பிரேஸ்க்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டே ஆகாது. தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இஃப்பை பொறுத்து நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்காம டைரக்டா இஃப்போட பிராக்கெட்குள்ள 1 அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கும். ஆக்சுவலி அது ட்ரூ தான் பூலியன் வேல்யூ படி. இதுவே இஃப்ல நம்ம 0 அப்படின்னு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த இஃப்போட வேல்யூ வந்து ஃபால்ஸ். சரி, ஓகே, 1 கொடுத்தா ட்ரூ, 0 கொடுத்தா ஃபால்ஸ். இப்போ நான் -1 கொடுத்தா என்ன பண்ணும்னா 0வை தவிர இஃப் பேரான்தசிஸ்க்குள்ள வேற என்ன வேல்யூ வந்தாலும் அது ட்ரூவா தான் அசியூம் பண்ணிக்கும், rather than 0 கொடுத்தா மட்டும் அது வந்து ஃபால்ஸா அசியூம் பண்ணிக்கும். அதை தவிர வேற என்ன வேல்யூ அதை எவாலுவேட் பண்ணி கொடுத்தாலும், ஆர்எல்ஸ் அந்த வேல்யூவே அதில் டேரக்டா நம்ம அந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை வந்து நான்-0 வேல்யூவா இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட் லீட்ஸ் டு ட்ரூ அண்ட் இட் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃப்ளோ சார்ட் ஆஃப் இஃப், அதாவது இஃப்போட ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும்போது கண்டிஷன், இஃப்போட கண்டிஷன் பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட்டட் இஃப் கண்டிஷன் ட்ரூ. அந்த பிளாக், அந்த ரெக்டாங்கிள் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்ல அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா அந்த ஏரோ மார்க் பாருங்க, ஃபால்ஸோட ஏரோ மார்க் அந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை எக்ஸிக்யூட்டே பண்ணாது. ட்ரூவா இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்துடும். தென் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் இஃப். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏஜ் அப்படின்னு ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கடுத்து என்டர் யுவர் ஏஜ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். தென் அதுக்கடுத்து யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கி ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஒருவேளை யூசர் கொடுக்குற வேல்யூ, அதாவது என்டர் யுவர் ஏஜ்னு நம்ம டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் யூசர் டைப் பண்ணுற வேல்யூ கொடுக்குற இன்புட் வந்து 5, 4 அந்த மாதிரி 18க்கு கீழே இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 11, 6 அந்த மாதிரி 18 விட கம்மியாக இருந்ததுன்னா ஏஜ் அப்படிங்கிற இடத்துல அந்த வேல்யூ போய் சப்ஸ்டியூட் ஆகும்.
அப்போ சப்ஸ்டியூட் ஆகும்போது 6 கிரேட்டர் தென் 18 அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அந்த இஃப் எக்ஸிக்யூட் ஆகாது. ஒருவேளை யூசர் கொடுக்குற வேல்யூ வந்து 20 25 அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏஜ்ங்கிற இடத்துல 20ன்னு போய் சப்ஸ்டியூட் ஆகும். 20 கிரேட்டர் தென் 18 கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன பண்ணும்னா அந்த இஃப் ட்ரூங்கிறதுனால அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உள்ள வந்ததுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காது. என்னது? பிரிண்ட் எஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். அதுதான் அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட். அப்போ கொடுக்குற ஏஜ் வந்து 18ஓட அதிகமா இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். இல்லைன்னா நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்க்ரீன்ல தெரியாது. என்டர் யுவர் ஏஜ் நம்ம டைப் பண்ண ஏஜ் மட்டும் தான் தெரியும். இதுவே நான் கொடுத்த ஏஜ் வந்து 18ஓட அதிகமா இருந்ததுன்னா என்டர் யுவர் ஏஜ் டிஸ்பிளேல இருக்கும். தென் அதுக்கடுத்து நம்ம டைப் பண்ண ஏஜ் இருக்கும். அதுக்கும் கீழே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஸ்க்ரீன்ல இருக்கும். தென் அதுக்கும் அடுத்தது இஃப் எல்ஸ். This is a bi-directional control statement. This statement is used to test a condition and take one of the two possible action. If the condition evaluates to true, then one statement is executed. Otherwise, other statement is executed. அதாவது இஃப்க்கும் இஃப் எல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன அப்கிரேட் தான். இஃபோட ஒரு சின்ன அப்கிரேடட் ஃபார்ம் தான் இஃப் எல்ஸ். என்னன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூனா செய்யும், இல்லைன்னா எதுவுமே பண்ணாது. இஃப் எல்ஸ் என்னன்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஒன்று செய்யும், இல்ல அந்த இஃப்ல இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ் இன்னொரு வேற ஒரு ஆக்ஷனை செய்யும். இப்போ இஃப்ல நம்ம பார்த்தோம்ல அந்த எக்ஸாம்பிள்ல 18 இயர்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா இவர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு பிரிண்ட் ஆகும். 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாதுல்ல. அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்றதுக்கு, அதாவது அந்த கேஸை நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த இஃப் எல்ஸ். கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஒன்னு எக்ஸிக்யூட் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த மாதிரி கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக இன்னொரு இது யூஸ் பண்றது தான் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுலயும் அதே தான். அந்த கண்டிஷனுக்குள்ள 0 வந்ததுன்னா, அதாவது இஃப் அப்படிங்கிற இடத்துல எந்த இதுலயும் சில வந்து எந்த இடத்துலயுமே இஃப்க்குள்ள 0 வந்ததுன்னா ஃபால்ஸ், அதை தவிர வேற என்ன வேல்யூ வந்ததுனாலும் ட்ரூ. இப்போ இஃப் எல்ஸ்னா அதே ஃப்ளோ சார்ட் தான். ஆனா என்ன ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குன்னா அதுல வந்து கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே ட்ரூ, அதுக்கும் கீழே வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருந்தது. இதுல 2 ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கு. என்னன்னா கண்டிஷன் ட்ரூனா ஒரு பாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட்டட் இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு இன்னொரு பிளாக் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் இஃப் எல்ஸ். தென் அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிள் தான். இஃப்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே எக்ஸாம்பிள் கூட எல்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியாச்சு. என்னன்னா அதே ஒரு இன்டீஜர் வேரியபிள் ஏஜை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கடுத்து என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லிட்டு யூசர் இருந்து ஏஜோட வேல்யூ வாங்குறேன். ஏஜோட வேல்யூ 18ஓட அதிகமாக இருந்ததுன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வரும். இல்லை அதை தவிர கம்மியாக இருந்ததுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகிரும். அதுக்கு அடுத்தது நெஸ்டட் இஃப் எல்ஸ். If we have if else statement within either the body of an if statement or the body of an else statement or in the body of if and else, then this is known as nesting of if else statement. அதாவது நெஸ்டட் இஃப் எல்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலா ஒரு இஃப் பார்த்தோம், ஒரு எல்ஸ் பார்த்தோம். அந்த இஃப் பிளாக்கு உள்ள, அதாவது இஃப் ட்ரூனா அதுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகுற ஸ்டேட்மெண்ட்லயே இன்னொரு இஃப் எல்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணும், அந்த கண்டிஷன் ட்ரூனா அதுக்கும் உள்ள இன்னொரு கண்டிஷன் செக் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஃபால்ஸ்னா அந்த ஃபால்ஸ் ஆகிறதுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் செக் பண்ற மாதிரி வருது. இதுதான் இஃப் எல்ஸ். ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் இருக்கிறது நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு இஃப் எல்ஸ்க்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மேபி ஒரு சின்டாக்ஸ் கூட வச்சுக்கலாம். இஃப் கண்டிஷன் 1, இப்போ பாருங்க, இஃப் மேல இருக்கிற கண்டிஷன் 1ங்கிறது ஒரு இஃப், கீழே லாஸ்டா அந்த 1 2 3 4 5 6th லைன்ல எல்ஸ் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க இஃபும் 6th லைன்ல இருக்க எல்ஸும் தான் ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சது இஃப் எல்ஸ். இப்போ அந்த இஃப் எல்ஸ்க்கு உள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் இருக்கு, இஃப் கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கு கீழே எல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுவே கீழே இருக்க 6th லைன்ல இருக்க எல்ஸுக்கும் உள்ள இஃப் கண்டிஷன் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு உள்ள அதனோட ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் இருக்கிறது தான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்டிஷன் 2க்கு நேரா அதுக்கு ரைட் சைடில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, கண்டிஷன் 1ம் ட்ரூவா இருக்கணும், கண்டிஷன் 2ம் ட்ரூவா இருக்கணும், கண்டிஷன் 2ம் ட்ரூவா இருக்கணும். அப்போதான் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தென் இதனோட ஒரு டயக்ராமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூனா திரும்பவும் இன்னொரு கண்டிஷன் வெரிஃபை பண்ணும்.
ஒருவேளை அந்த கண்டிஷன் ட்ரூனா ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ஃபால்ஸ்னா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ்னா அதுக்கும் உள்ள இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணும். அப்படி வரதுல கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட், இல்ல ஃபால்ஸ்னா அது வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் போகும். இதுதான் நெஸ்டட் இஃபோட ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப்ல 3 கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன் ட்ரூ இருக்குல்ல, அதாவது ரைட் சைடு பிளாக், ரைட் சைடு மட்டுமே இருக்கிற மாதிரியும் நம்மளால நெஸ்டட் இஃப் எழுத முடியும். அதாவது எப்படின்னா வெறும் இஃப் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் வச்சுக்கிற மாதிரியும் எழுதிக்கலாம். அதாவது இஃப் எல்ஸ் அப்படிங்கிறதுல எதை வேணாலும் நம்ம ஆப்ஷனை வச்சு எழுதிக்கலாம் நெஸ்டட் இஃபை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது வந்து அதனோட ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதை பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ அதுக்கும் முன்னாடி இந்த ப்ரோக்ராமில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். என்னன்னா கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சி லாங்குவேஜில் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் போன இஃப்ல கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணல, இந்த இஃப்ல யூஸ் பண்ணியிருக்கேன். கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் ஒரே மீனிங் தான். அது வந்து அதனோட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான். இஃப்க்கு கீழே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது, அதாவது இஃப்க்கு கீழே, அதாவது இஃப்க்கு கீழேயோ இஃப்க்கு பக்கத்துலயோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது நம்ம கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இப்போ மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இஃப்க்கு கீழேயும் எல்ஸுக்கு கீழேயும் இருக்கும் போது நம்ம கர்லி பிரேஸ் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு கீழே இருக்க எல்லா லைன்ஸையுமே அது அதனோட ப்ராசஸா எடுத்துக்கும். இல்லைன்னா அதை வந்து அந்த டாஸ்கா கன்சிடர் பண்ணிக்காம ஜஸ்ட் அது ஒரு சீக்வன்ஷியலா அதை எடுத்துக்கும். ஸோ இப்போ இஃப்க்கும் இப்போ இஃப் எல்ஸ்ல நம்ம கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணோம்னா இஃப்க்கு கீழே எனக்கு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, எல்ஸுக்கு கீழே எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அப்போ எனக்கு 5 ஸ்டேட்மெண்ட்டும் இஃப்க்குள்ள வரதுனால நான் அதுக்கு மட்டும் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிட்டு எல்ஸ் பிளாக்ல கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம இல்லாமனா அப்படி கூடாது. இஃப்ல கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருந்தா எல்ஸ் பார்ட்லயும் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். கர்லி பிரேஸ் யூஸ் பண்றது எதுக்குன்னா மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அது எல்லாமே அந்த பிளாக்கோட அட்டாச் ஆனது தான், அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் கர்லி பிரேஸ் யூஸ் பண்றோம். ஸோ கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு கீழே இருக்கிற ஒரு லைனை மட்டும் அதனோட ஸ்டேட்மெண்ட்டா அது எடுத்துக்கும், அதாவது அதனோட பிளாக்கா அதை எடுத்துக்கும். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் அது சீக்வன்ஷியலா கன்சிடர் பண்ணிக்கும், மற்றபடி அதனோட இதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள அது வராது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்னன்னா இது வந்து என்ன ப்ரோக்ராம்னா ஸ்மாலஸ்ட் அமௌங் 3 நம்பர்ஸ். இப்போ நான் 3 நம்பர் கொடுத்துட்டு அதுல இருந்து எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லும் ப்ரோக்ராம். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏ பி சி ஸ்மால், 4மே இன்டீஜர் வேரியபிள். அதுக்கடுத்து என்டர் த நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ 3 நம்பர் நம்ம என்டர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஏன்னு ஸ்டோர் ஆகிக்கும், செகண்ட் நம்பர் பின்னு ஸ்டோர் ஆகிக்கும், தேர்ட் நம்பர் சின்னு ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க அந்த நம்ம முன்னாடி பார்த்தால ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன், அதுல அந்த 3 கண்டிஷனையும் எழுதி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ லெஸ் தென் பி இருக்கா, அந்த கண்டிஷனை சென்டர்ல வச்சுக்கோங்க. அது ட்ரூனா அதுக்கும் ரைட் சைட்ல வந்த கண்டிஷன்ல ஏ லெஸ் தென் சி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னா வந்ததுல அதுல பி லெஸ் தென் சி வச்சுக்கோங்க. இப்போ ஏ லெஸ் தென் சினா ட்ரூனா ரைட் சைடு ஒன்று வந்ததுல அதுல ஸ்மால் ஈக்குவல் டு ஏ. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த இதுல சென்டர்ல ஏ லெஸ் தென் பி அந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் மேல இருக்க கண்டிஷன்ல, அதுக்கும் ரைட் சைடுல இருக்க கண்டிஷன்ல ஏ லெஸ் தென் சி, லெஃப்ட் சைடுல இருக்க கண்டிஷன்ல பி லெஸ் தென் சி. இதுதான் கண்டிஷன். இப்போ இந்த பிக்சரோட இந்த எக்ஸாம்பிளை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் நீங்க எழுதுனீங்கன்னா அந்த டயக்ராமை டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க எழுதுனீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அதாவது இதை நீங்க டெரைவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணும். ஒருவேளை நான் கொடுக்குற நம்பர் எந்த நம்பரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு 1 கொடுத்துருக்கேன், பிக்கு 2 கொடுத்துருக்கேன், சிக்கு 3 கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 1 லெஸ் தென் 2, அதாவது ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3. அப்போ ஃபர்ஸ்ட் இஃப் ஏ லெஸ் தென் பின்னு வருதா, அப்போ 1 லெஸ் தென் 2னு வரும். கண்டிஷன் ட்ரூ. ஓகே, கண்டிஷன் ட்ரூ. அப்போ அந்த இஃபோட ப்ராசஸ்க்குள்ள போகும்போது இஃப் ஏ லெஸ் தென் சி, 1 லெஸ் தென் 3, அந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்மால் ஈக்குவல் டு ஏ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்மால் ஈக்குவல் டு ஏன்னா இங்க என்னன்னா ஸ்மால் அப்படிங்கிற வேல்யூக்கு ஏவை அசைன் பண்றோம். ஸோ அப்போ ஸ்மால் அப்படிங்கிற வேல்யூக்கு 1 அப்படிங்கிற வேரியபிள், ஸ்மால்ங்கிற வேரியபிளுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகிரும். அதுக்கு அடுத்து அந்த எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த எல்ஸும் எக்ஸிக்யூட் ஆகாது. லாஸ்டா கீழே பிரிண்ட் எஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஈஸ் அப்படின்னு போட்டு ஸ்மால் அப்படிங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இஃப் எல்ஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிருச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது.
ஒருவேளை எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆனிச்சுன்னா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. இஃப் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா மட்டும்தான் எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இஃப் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ அந்தந்த இஃப்க்கு எந்த இஃப்க்கு எந்த எல்ஸ் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு சில டைம் கன்ஃபியூஷன் வந்துடும். இப்போ ஏ லெஸ் தென் பி அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இஃப் கண்டிஷன். அதுக்கும் அடுத்த லைன்ல ஒரு பெரிய அதுக்கும் அடுத்த லைன்ல ஒரு கர்லி பிரேஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல ஒரு கர்லி பிரேஸ் இருக்கு, லாஸ்ட்ல ஒரு கர்லி பிரேஸ் இருக்கு. கர்லி பிரேசஸ் வந்து கரெக்டா மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கர்லி பிரேஸ்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா நீங்க அதை அடுத்தடுத்த லைன்ஸ்ல கூட எழுதிக்கோங்க. ஏன்னா ஒரே லைன்ல கர்லி பிரேஸ் கரெக்டா மேனேஜ் பண்ண முடியலன்னா அடுத்தடுத்த லைன்ல நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கர்லி பிரேஸ் கரெக்டா யூஸ் பண்ணலன்னா ப்ரோக்ராம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி கம்பைல் பண்ணி ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது எரர் வரும். நம்ம மேனுவலா எழுதி சால்வ் பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதனோட பிளாக் அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வரதுனால கர்லி பிரேஸ் மட்டும் கரெக்டா பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. Then if else if ladder. This is a type of nesting in which there is an if else statement in every else part except the last else part. அதாவது if else if ladderனா என்னன்னா ஒவ்வொரு there is an if else statement. ஒவ்வொரு இடத்துலயும் if else statement இருக்கும். எங்கன்னா every else part, எல்லா எல்ஸ் பார்ட்டுக்கு கீழேயும் இன்னொரு if else இருக்கும். அதாவது ஜெனரலா ஒரு if else, அந்த எல்ஸுக்கும் கீழே ஒரு if else, அந்த எல்ஸ்க்கும் கீழே இன்னொரு if else. அந்த மாதிரி ஒரு லேடர் மாதிரி, அதாவது ஒரு படிக்கட்டு மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே வந்துட்டு இருக்கிறது தான் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல மட்டும்தான் எல்ஸ் இருக்கும். அது தவிர மீதி இருக்க எல்லா எல்ஸ்லயுமே இஃப் எல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம 10 இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணலாம், 100 இஃப் எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ணலாம், 1000 யூஸ் பண்ணலாம், எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம். ஆனா லாஸ்டா வரும்போது எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு சின்டாக்ஸ். இப்போ இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னா என்னன்னா, அதாவது இஃப் கண்டிஷன் 1 ஸ்டேட்மெண்ட் ஏ, ஃபர்ஸ்ட்ல ஒரு இஃப் அதுக்கு கீழே ஒரு எல்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் 1 அதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஏ, கண்டிஷன் 1 ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் ஏ எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா எல்ஸ் அதுக்கும் கீழே இன்னொரு இஃப் இருக்கு, அதாவது அதுக்கு அடுத்து இன்னொரு இஃப் கண்டிஷன் 2, அந்த கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் பி எக்ஸிக்யூட் ஆகும். அதுவும் இல்லை, கண்டிஷன் 1 ஃபால்ஸ் கண்டிஷன் 2 ஃபால்ஸ்னா எல்ஸ் கண்டிஷன் 3, இஃப் கண்டிஷன் 3 கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் சி, ஸ்டேட்மெண்ட் சி எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா அதோட அந்த கண்ட்ரோல் சைஸ்ல விட்டு வெளில வந்துடும். அதுக்கடுத்து மீதி இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணாது. இல்லப்பா எனக்கு கண்டிஷன் 1 ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் 3 ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் டி எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது லாஸ்டா இருக்க எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒருவேளை எனக்கு கண்டிஷன் 1 ட்ரூ ஆகி ஸ்டேட்மெண்ட் ஏ எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்க எல்ஸ் பார்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இஃப் எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்து ஸ்டேட்மெண்ட் ஏ பிரிண்ட் தட் இஸ் எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா கண்டிஷன் 2 கண்டிஷன் 3 வெரிஃபை கூட பண்ணாது. ஏன்னா அதுல ஒரு இஃப் இருக்கு, அந்த இஃப் எக்ஸிக்யூட் ஆனதுனால மீதி இருக்க எல்ஸ் பார்ட்டை அது கன்சிடரே பண்ணிக்காது. ஸோ கண்டிஷன் 1 ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஏ எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிஷன் 2 3 எல்லாம் தேவையில்லாம மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி அந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன் வந்ததுன்னா கான்செப்டே கன்ஃபியூஸ் ஆகிரும். தென் அதுக்கான ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன், அதாவது இதுதான் லேடர்னு நான் சொன்னது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கும், அது ட்ரூனா எக்ஸிக்யூட் கீழே பாருங்க, ஏரோ மார்க் எல்லாத்தையும் கீழே பாருங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோ அதோட கீழே வந்துடும். அதுக்கும் அடுத்ததுல எங்கேயுமே போகாது. அது ஃபால்ஸ்னா மட்டும்தான் அடுத்த இடத்துக்கு போகுமே தவிர அது ட்ரூனா அதோட எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது ஸ்டாப் ஆகிடும். இப்போ அதுக்கும் அடுத்தது இந்த மாதிரி கண்டிஷன் எத்தனை கண்டிஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன வேல்யூ 1000 கொடுத்துக்கலாம், நமக்கு 1000 கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், 10,000 எத்தனை வேணாலும் நமக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கண்டிஷன் 2 ட்ரூவா இருந்ததுன்னா பிளாக் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அந்த ஒரு செட் முடிஞ்சிடும். இப்போ கண்டிஷன் 1 ட்ரூனா அது முடிஞ்சிடும். இப்போ கண்டிஷன் 1 ஃபால்ஸ்னா கண்டிஷன் 2க்கு போவோம், கண்டிஷன் 2 ஃபால்ஸ்னா 3க்கு போவோம், 3 ஃபால்ஸ்னா 4. ஒருவேளை 10 கண்டிஷன் கொடுத்துருக்கேன், 10மே ஃபால்ஸ்னா லாஸ்டா என்ன பண்ணுன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதோட க்ளோஸ் ஆகிடும். இங்க இருக்க டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம லாஸ்டா சொல்றோம்ல, எவ்ரி எல்ஸ் பார்ட் ஹாஸ் அன் இஃப் எல்ஸ் ரேதர் தென் த லாஸ்ட் எல்ஸ் பார்ட். லாஸ்ட்ல இருக்க எல்ஸ் பார்ட் தவிர மீதி எல்லா எல்ஸ் பார்ட்லயும் இஃப் எல்ஸ் இருக்கும், லாஸ்ட்ல மட்டும் இஃப் இருக்காது, டைரக்டா ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். அதுதான் இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ எந்த கேஸுமே எக்ஸிக்யூட், அதாவது எந்த ஒரு கண்டிஷன்லயுமே மேட்ச் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல டிஃபால்ட்டா ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்ஸ் பார்ட் இருக்கு, அந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. தென் அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை என்டர் பண்றோம், அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன கிரேட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்றது ஃப்ளோட் மார்க்ஸ். நான் அந்த இடத்துல ஃப்ளோட்ல ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா,
ஃப்ளோட்டில் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா மார்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட்ல கூட ஒரு 98.4 அந்த மாதிரி பாயிண்ட்ல வரும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்த உடனே என்டர் த பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு வருது. ஸோ ஸ்டூடெண்டோட மார்க் பெர்சன்டேஜை என்டர் பண்ணோம். என்டர் பண்ண வேல்யூ மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். தென் நான் கொடுத்த மார்க் வந்து மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80, அதாவது கொடுத்த மார்க் 80 விட அதிகமாக இருந்ததுன்னா யுவர் கிரேட் இஸ் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். ஒருவேளை மார்க் வந்து 80 விட அதிகமா இல்ல அப்படின்னா அதுக்கும் அடுத்தது எல்ஸ் இஃப் மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 70, 70 விட அதிகமா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும். 70 விட அதிகமா இருக்கு அப்படின்னா யுவர் கிரேட் இஸ் பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 80 விட அதிகமா இருந்து ஏன்னு பிரிண்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது வேற எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. 80 இல்லைங்கிறதுனால தான் அடுத்து 70 வரும். ஒருவேளை 70க்கு அதிகமாகவும் மார்க் இல்லைன்னா 60க்கு வரும். ஸோ அந்த இது அடுத்த இதுக்கு செக் பண்ணி பார்க்கும், மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 ட்ரூவா இருக்கான்னு. அது ட்ரூவா இருந்தா இவர் கிரேட் இஸ் சீனு பிரிண்ட் பண்ணிட்டு அதோட டெர்மினேட் ஆயிரும். இல்லைங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த கேசஸ் செக் பண்ணி பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வாங்கின மார்க் 34 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 80ல கம்பேர் பண்ணும், அந்த இது கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்து 70ல கம்பேர் பண்ணும், அதுக்கடுத்து 60ல கம்பேர் பண்ணும், அதுக்கடுத்து 50ல கம்பேர் பண்ணும், 40ல கம்பேர் பண்ணும். எதுலையுமே அந்த வேல்யூ ட்ரூவா வராதனால லாஸ்டா அதுக்கடுத்து வேற எந்த கண்டிஷன்ஸும் இருக்காது, லாஸ்டா எல்ஸ் பார்ட் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து யூ ஆர் ஃபெயில் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இதுவே அந்த மார்க் வந்து 67 அப்படின்னு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்ல பார்க்கும் மார்க்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80, 67 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 ஃபால்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது 70யோட பார்க்கும் 67 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 70 கண்டிஷன் ஃபால்ஸ். அதுக்கும் அடுத்தது தேர்ட்ல வந்து 67 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 கண்டிஷன் ட்ரூ. அந்த இடத்துல அப்போ அதுக்கு ஈக்குவலண்டா என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா பிரிண்ட் யுவர் கிரேட் இஸ் சி, அதாவது யுவர் கிரேட் இஸ் சின்னு பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி யுவர் கிரேட் இஸ் சி அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே ஆகிரும். தென் அதுக்கும் அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் எல்ஸ் இஃப் லேடர் மாதிரியே தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும், ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஸ்டியூட் ஃபார் லாங் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஹாஸ் அ மோர் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் cleaner format than else if ladder. This statement is used to select one out of the several numbers of alternatives present in a block. This selection statement successively tests the value of an expression against a list of integers or a character constants. When a match is found, the statements associated with that constants are executed. அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா இது வந்து லாங் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ். இப்போ இஃப் எல்ஸ் இஃப் லேடர் பார்த்தோம்ல அதனோட ஆல்டர்னேட்டிவா தான் நம்ம ஸ்விட்ச் கேஸை பார்க்குறோம். இப்போ ஸ்விட்ச் கேஸ்ல என்னன்னா அது வந்து கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூனா எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைன்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். இது என்னன்னா கேஸை வந்து செக் பண்ணி பார்க்கும், கேஸ் கான்ஸ்டன்ஸ். ஸோ அந்த கேஸ்ல கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூ அதனோட மேட்ச் ஆனுச்சுன்னா, அதாவது அது ஒரு லிஸ்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும், ஒரு செட் ஆஃப் லிஸ்டோடயோ அல்லது ஒரு கேரக்டரோடய கம்பேர் செட் ஆஃப் இன்டீஜரோடயோ அல்லது ஒரு செட் ஆஃப் கேரக்டரோடயோ கம்பேர் பண்ணி பார்க்கும். அதுல எந்தோட இது மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். தென் அதனோட சின்டாக்ஸ், இப்போ ஸ்விட்சோட சின்டாக்ஸ் என்னன்னா ஸ்விட்ச் பேரந்திசிஸ்குள்ள எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷனுக்குள்ள தான் நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் 1ல 1 கொடுத்துருக்கேன், கேஸ் கான்ஸ்டன்ட் 2ல 2 கொடுத்துருக்கேன், 3ல 3, 4ல 4, 5ல 5 கொடுத்துருக்கேன்னா ஸ்விட்ச் ஆஃப் நான் 5 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா கேஸ் 5ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எந்த கேஸுமே மேட்ச் ஆகல அப்படின்னா லாஸ்டா டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை இது எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஒருவேளை இப்போ இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை, டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸ்விட்ச்ல வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், ஆனா இஃப் எல்ஸ் இஃப் லேடர்ல லாஸ்ட்ல வர எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது கட்டாயமா கொடுத்தே ஆகணும். இதுல வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா கொடுக்கலாம், வேணாட்டே விட்டுறலாம், அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். தென் ஸ்விட்சோட ஒரு ஃப்ளோ சார்ட், ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ கேஸ் 1ல மேட்ச் ஆனிச்சுன்னா அதை செக் பண்ணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது கேஸ் 2, அதுக்கும் அடுத்தது கேஸ் 3, இந்த மாதிரி எத்தனையில் எதாவது இருக்கோ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும். தென் இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தட் இஸ் இப்போ கேஸ் கான்ஸ்டன்ட் 1 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1னா 1ல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு அடுத்து 2ல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு அடுத்து 3ல இருக்க ஸ்டேட்மெண்ட் லைனா எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அதுல எந்த கேஸ்லயாவது பிரேக் அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்ஸ் பிரேக்கை ரீச் பண்ணிச்சுன்னா ஸ்விட்சோட கர்லி பிரேஸ் விட்டு அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் வந்து வெளில வந்துடும். பிரேக் அப்படிங்கிறது ரீச் பண்ற வரைக்கும் அதுல இருக்க மீதி எல்லா கேசஸையுமே எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஸ்விட்ச் கேஸ்ல பிரேக் அப்படிங்கிற பிரேக் ஸ்டேட்மெண்டோட ரூல் வந்து அதனோட ரோல் வந்து அதிகமா இருக்கும், அதாவது அதனோட இம்பாக்ட் ஸ்விட்ச்ல பிரேக்கோட இம்பாக்ட் இருக்கும். பிரேக் யூஸ் பண்ணா ஒரு விதமா அவுட்புட் வரும், பிரேக் யூஸ் பண்ணா ஒரு விதமா அவுட்புட் வரும். ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம், இதுலயும் பார்ப்போம், பிரேக் ஸ்டேட்மெண்ட்லயும் இதை பத்தி பார்ப்போம். தென் அதனோட எக்ஸாம்பிள்
ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இன்ட் டே அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது 1லேருந்து 7 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ அதுல வந்து கொடுக்குற நம்பரை டேன்னு வரும். அந்த நம்பரை வந்து டே அப்படின்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ அந்த டே அப்படிங்கிற வேரியபிள நான் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனா கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனா கொடுத்துருக்கும் போது என்ன பண்ணணும்னா, கேஸ் 1 இப்போ நான் கொடுத்த வேல்யூ 1 இருந்ததுன்னா 1 அப்படின்னு மேட்ச் ஆனிச்சுன்னா மண்டே அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். பிரேக் இப்போ நான் இங்கே பிரேக் கொடுத்ததுனால கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகாது. ஒருவேளை அந்த மண்டே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் நான் பிரேக் கொடுக்காம இருந்தேன்னா மண்டேவும் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து டியூஸ்டேவும் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் இருந்ததுன்னா அதோட அந்த சுவிட்ச் இதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடும். பிரேக் இல்லாத வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் மண்டேன்னு இருக்கேன். இப்போ இதுல கேஸ் 5 வரைக்கும் பிரேக் இல்லை, கேஸ் 6ல தான் பிரேக் இருக்கு. அதாவது சாட்டர்டேக்கு நேரம் தான் பிரேக் இருக்கு. அதுக்கு மேல இருக்க 5 லைன்லயுமே பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்போ நான் கொடுத்த வேல்யூ 1 இருந்ததுன்னா மண்டே பிரிண்ட் ஆகும், டியூஸ்டே பிரிண்ட் ஆகும், வெனஸ்டே பிரிண்ட் ஆகும், தேர்ஸ்டே பிரிண்ட் ஆகும், ஃப்ரைடே பிரிண்ட் ஆகும், சாட்டர்டே பிரிண்ட் ஆகும். சாட்டர்டேக்கு அப்புறம் பிரேக் இருந்ததுன்னா அதோட அது க்ளோஸ் ஆகிரும். ஸோ அப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ் வரைக்கும், அதாவது அது பிரேக் இல்லாதது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் அது பிரேக் ரீச் பண்ணிடுச்சுன்னா அதோட க்ளோஸ் பண்ணிடும். இப்போ இதுல நான் கொடுத்த வேல்யூ இன்கேஸ் நான் 8, 9 அந்த மாதிரி இதுல இல்லாத வேல்யூ கொடுத்தனா டிஃபால்ட் அப்படிங்கிற இப்போ 7 கேஸஸே மேட்ச் பண்ணி பார்க்கும், எதுலையுமே மேட்ச் ஆகலன்னா டிஃபால்ட் அப்படிங்கிற கேஸ்ல போயிட்டு ராங் இன்புட்னு வரும். எனக்கு இந்த ராங் இன்புட் அப்படிங்கிறது சொல்ல தேவையில்ல அப்படின்னு நான் நினைச்சேன்னா இந்த டிஃபால்ட் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா இஃப் எல்ஸ் இஃப் லேடர்ல இதை கண்டிப்பா யூஸ் பண்ணும். இப்போ அந்த இஃப் எல்ஸ் இஃப் லேடருக்கும் ஸ்விட்ச்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொன்னால, என்ன டிஃபரன்ஸ்னா, இஃப் எல்ஸ் இஃப்ல நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், தட் இஸ் அந்த பூலியன் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் மேட்ச் பண்ணலாம். ஆனா ஸ்விட்ச்ல வந்து ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால எக்ஸிக்யூட் கண்டிஷன் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதுதான் இஃப் எல்ஸ் இஃப் லேடருக்கும் ஸ்விட்சுக்குமான ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். தென் அதுக்கும் அடுத்தது இன்னொரு மேஜர் கிளாசிஃபிகேஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல லூப்ஸ் ஆர் இட்ரேஷன்ஸ். ஸோ சி லாங்குவேஜ்ல வந்து 3 லூப் இருக்கு: வைல் லூப், ஃபார் லூப், டூ வைல் லூப். Loops or loop iteration or loop are used when we want to execute a statement or block of statements several times. The repetition of loop is controlled with the help of a test condition. The statements in the loop keep on executing repetitively until the test condition become false. அதாவது இட்ரேஷன் ஆர் லூப்ஸ் இதை வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோ ஆர் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோ நமக்கு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்காக நம்ம லூப் யூஸ் பண்றோம். The repetition of loop is controlled with the help of a test condition. லூப் வந்து எத்தனை டைம் ரொட்டேட் ஆகணும், அதாவது எத்தனை டைம் அது ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம்னா டெஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். டெஸ்ட் கண்டிஷன், அதாவது நம்ம அங்க இஃப்ல என்ன கண்டிஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்க ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அந்த லூப்போட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அதோட அது எக்ஸிட் ஆயிரும். இதுலயுமே பிரேக்கோட இம்பாக்ட்லாம் இருக்கு. ஸோ அதை பார்ப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல வைல் லூப். It is a fundamental looping statement in C. It is suited for the problems where it is not known in advance that how many times a statement or block of statements will be executed. அதாவது வைல் லூப் நம்ம சில எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது ஒரு ஃபண்டமெண்டல் லூப் சில, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இது எதுக்கு மேக்ஸிமம் சூட் ஆகும்னா, நமக்கு அட்வான்ஸா தெரியாது. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராசஸ் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு அது எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியாத பட்சத்துல இத்தனை இட்ரேஷன்ஸ் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும், இத்தனை டைம் தான் இது ரொட்டேட் ரிப்பீட் ஆகுங்கிறது நமக்கு வெல் டிஃபைன்டா தெரியாத போது நம்ம வைல் லூப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வைல் லூப்பை யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து உள்ள நம்ம அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு அதை அந்த டிசைர்ட் அவுட்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ என்னன்னா, இப்போ வைல் லூப் நம்ம யூஸ் பண்ணும் போது எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னு நமக்கு தெரியலனாலும் அதுக்குள்ள நம்ம பிரேக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மற்றபடி லூப், ஃபார் லூப், வைல் லூப் அது எல்லாமே சேர்ந்தா அதை பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ வைல் லூப்போட கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட்லி the condition given with the while is evaluated. If the condition evaluates to true, then the statement given in the body of the while loop is executed. After the execution of all the statements, the condition is again checked, and if it again evaluates to true, then the statement given in the body of the loop are again executed. In this way, the statements are executed again and again until the given condition evaluates to false. For terminating the loop, a termination condition is given in the loop body which makes the condition false at some point of time, and as a result of which the loop terminates. If we do not give the termination condition, then the loop goes on repeating again and again infinite times. Such loops are referred as infinite loops. So அதாவது லூப்னா என்னன்னா, அதாவது நம்ம சொன்னதுதான், ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணி பார்க்கும், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். எப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அதோட அதை எக்ஸிட் பண்ணிடும். இப்போ அந்த டெர்மினேஷன் கண்டிஷன் வந்து எதை வச்சு பண்ணுவோம்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வரும். அதாவது லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லூப்போட வேல்யூஸ் வந்து ஒரு ஸ்டேட்ல
லூப்போட வேல்யூ வந்து அந்த கண்டிஷனை வந்து எப்போ கண்டிஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகாம ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ அந்த லூப் டெர்மினேட் ஆயிரும். இப்போ அந்த மாதிரி டெர்மினேஷன் கண்டிஷன் ஒரு லூப்ல இல்லைனாலோ ஆல்ஸ் அப்டேஷன் சொல்லுவோம். அந்த அப்டேஷன் இல்லைனாலும் அந்த லூப் வந்து என்னன்னா, இப்போ அந்த கண்டிஷன் இருந்தாதான் அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகணுமா ஆகக்கூடாதான்னு பார்க்கும். ஒருவேளை அந்த கண்டிஷனே இந்த லூப்ல இல்லைன்னா அந்த லூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த லூப் என்னவா ஆக்ட் ஆகும்னா இன்ஃபைனிட் லூப் ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு எண்டே இல்லாம அது பாட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் இன்ஃபைனிட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனிட் லூப் வரதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இதுதான் ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஒயில் லூப். அதாவது ஒயில் லூப்போட ஒரு பிக்சர் ரெப்ரஸன்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒயில் லூப்போட கண்டிஷன் செக் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாடி ஆஃப் த லூப். அந்த லூப்ல நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறோமோ அதை பாடி ஆஃப் த லூப்ல கொடுத்துடணும். அது ட்ரூவா இருந்ததுன்னா, அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா பாடி ஆஃப் த லூப் வரும். திரும்ப பாடி ஆஃப் த லூப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே திரும்ப லூப்போட கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா திரும்ப பாடி ஆஃப் த லூப் வரும். திரும்ப இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும். எப்போ இந்த ஒயிலோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ ஒயில் லூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்க ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்க போயிடும். ஸோ தென் ஒயில் லூப்போட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லூப்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த எக்ஸாம்பிளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி லூப்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு லூப்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் இருக்கணும். இந்த இடத்துல இனிஷியலைசேஷனா என்னன்னா அந்த லூப்போட வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம i = 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து இனிஷியலைசேஷன். அதுக்கடுத்து ஒரு லூப்புக்கு கண்டிஷன் தேவை. இந்த இடத்துல கண்டிஷன் எங்க இருக்குன்னா while i ≤ 5 அப்படிங்கிறதா இதுல கண்டிஷன். ஸோ இப்போ இதுதான் கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா பிரிண்ட் i, அதாவது அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். தென் i = i + 1. ஓகே, அது ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட்ல இருக்கிறது ஸ்டேட்மெண்ட். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் i = i + 1 என்னன்னா இதுதான் நான் அதாவது அப்டேஷன் சொன்னேன். தட் இஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஒரு லூப்க்கு இந்த 4 தான் தேவை. இனிஷியலைசேஷன், கண்டிஷன், பாடி ஆஃப் த லூப், இன்க்ரிமெண்ட் அதாவது அப்டேஷன். இப்போ இதுல கண்டிஷன் இல்லைனாலோ இன்க்ரிமெண்ட் அதாவது அப்டேஷன் இல்லைனாலோ இந்த லூப் வந்து இன்ஃபைனிட்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லூப்போட வேல்யூ 1. இதை என்ன பண்ணும்? 1 <= 5. ஐயோட வேல்யூ 1, 1 <= 5. எப்பயுமே நல்லா ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. டெக்னாலஜி அதாவது ப்ரோக்ராம் கோடிங் இதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்யூட்டர் இதை பொறுத்த அளவுக்கு ஒரு வேரியபிள் லாஸ்டா என்ன வேல்யூவை செக்யூர் பண்ணியிருந்ததோ, லாஸ்டா என்ன வேல்யூவை ஹோல்ட் பண்ணி இருந்ததோ அந்த வேல்யூவை தான் அதுக்கு அடுத்த வேல்யூ சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அதே வேல்யூ தான் அதனோட மெமரி அட்ரஸ்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் அந்த வேல்யூ நம்ம வேற ஒரு வேல்யூவா மாத்தணும், ஈக்குவல் கொடுத்து வேற வேல்யூவா மாத்தணும்னா மட்டும்தான் அந்த வேல்யூ அதுக்கு அடுத்த வேல்யூவா மாறும். ஒன்ஸ் அந்த வேல்யூ மாறிடுச்சுன்னா திரும்ப பழைய வேல்யூக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போகாது. லாஸ்டா என்ன வேல்யூல மாறி இருந்ததோ அந்த வேல்யூ தான் அது திரும்ப அசியூம் பண்ணிக்கும். இப்போ 1 <= 5. இப்போ கண்டிஷன் ட்ரூ. எஸ், 1 <= 5 கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா 5 1 சின்னது, கண்டிஷன் ட்ரூ. அப்போ printf அந்த while லூப்போட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். 1 அப்படிங்கிறது %d/n, அதாவது நான் கொடுத்துருக்க நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கேன், இன்னொரு நியூ லைன் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ i அப்படிங்கிற வேரியபிள் பிரிண்ட் பண்ணணும். ஐயோட வேல்யூ இப்போ என்ன 1. ஸோ 1 பிரிண்ட் பண்ணிட்டு i = i + 1 வரும். அப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுதான் அப்டேஷன் சொல்லுவோம். என்ன அப்டேட் ஆகும்னா i = இப்போ ஐயோட வேல்யூ 1, 1 + 1 அப்படின்னா 2 மாறிடும். ஐயோட வேல்யூ 2 மாறிடும். ஸோ 2 மாறினதுக்கு அப்புறம் திரும்ப இந்த லூப் கம்ப்ளீட் ஆன உடனே திரும்ப வந்து இந்த ப்ராசஸ் எங்க போகும்னா ஒயில் லூப்போட கண்டிஷனுக்கு போகும். நம்ம ஃப்ளோ சார்ட்ல பார்த்த மாதிரி ஒயில் லூப்போட கண்டிஷனுக்கு போகும். ஒயில் லூப்போட கண்டிஷன்ல என்ன இருக்கு? i <= 5. அப்போ திரும்ப இப்போ ஐயோட வேல்யூ 2, கரண்டா ஐயோட வேல்யூ 2. அப்போ 2 <= 5 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ, 2 பிரிண்ட் பண்ணும். திரும்ப 2 + 1 ஐயோட வேல்யூ 3. திரும்ப 3 வச்சு கம்பேர் பண்ணும். 3 <= 5 கண்டிஷன் ட்ரூ. திரும்ப 3 பிரிண்ட் பண்ணிட்டு 4 மாறும். 4 பிரிண்ட் பண்ணிடும். கண்டிஷன் ட்ரூனால 4 பிரிண்ட் பண்ணிடும். தென் அதுக்கு அடுத்து 5, அதுவும் கண்டிஷன் ட்ரூ பிரிண்ட் பண்ணிடும். தென் அதுக்கு அடுத்து 6 மாறும். 6 மாறும் போது 6 <= 5 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ என்ன பண்ணுனா அந்த while loop விட்டு வெளில வந்துடும். ஏன்னா 6 <= 5 கண்டிஷன் ஃபால்ஸ் இருக்கும்போது while loop எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதோட வெளில வந்துடும். இதுதான் while loop எக்ஸாம்பிள். தென் அதுக்கு அடுத்தது for loop. A for loop is a repetition control structure that allows you to efficiently write a loop that needs to execute a specific number of times. இப்போ while loop அப்படிங்கிறது நமக்கு எத்தனை டைம் தெரியாதப்போ நம்ம அதை யூஸ் பண்ணோம். நமக்கு வெல் டிஃபைன்டா தெரியும், எனக்கு ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும் நமக்கு தெரியும் போது நமக்கு ஃபார் லூப் யூஸ் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா அதனோட எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். அதே தான் வைல் லூப்னாலும் ஃபார் லூப்னாலும் ஜஸ்ட் அதனோட சின்டாக்ஸ் தான் லைட்டா மாறுமே தவிர மற்றபடி அதனோட லூப்பிங் எக்ஸிக்யூஷனோட கான்செப்ட் எல்லாமே சேம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார், அதுக்கு பிராக்கெட்குள்ள இனிஷியலைசேஷன் கொடுக்கணும். தென் ஒரு கோலன், செமிகோலன், அதுக்கும் அடுத்தது கண்டிஷன், அதுக்கு அடுத்து ஒரு செமிகோலன், அதுக்கு அடுத்து இன்க்ரிமெண்ட். இப்போ அந்த இன்க்ரிமெண்ட்டை நம்ம while loopல i = i + 1 ஸ்டேட்மெண்ட்க்கு கீழே பார்த்தோம். தட் இஸ் அந்த printfக்கு கீழே i = i + 1 பார்த்தோமா, அந்த i + 1 i = i + 1 நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது ஃபார் லூப்ல இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற இடத்துல கொடுக்கணும்.
இல்ல எனக்கு இந்த இடத்துல கொடுக்க அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுக்கறதா எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு, எனக்கு அங்க கொடுக்க பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்க பாடி ஆஃப் த லூப்ல கொடுத்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும், இன்க்ரிமெண்ட்ல கொடுத்தாலும் இங்க முடிச்சுட்டு அடுத்து அந்த அதாவது பாடி ஆஃப் த லூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இன்க்ரிமெண்ட் பிளேஸுக்கு தான் எக்ஸிக்யூட் ஆக போகும். ஸோ அப்படிங்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை. ஃபார் லூப்ல எல்லா லூப்லயுமே இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் தான் நடக்கும். தென் அதுக்கு அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் லூப்போட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இன்க்ரிமெண்ட்டுக்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடுத்தவொடனே இனிஷியலைசேஷனுக்கு அடுத்து கண்டிஷனுக்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட் அடுத்து திரும்ப இன்க்ரிமெண்ட். The initialization step is executed first and only once. This step allows you to declare and initialize any loop control variables. You are not required to put a statement here as long as a semicolon appears. அதாவது இப்போ இந்த ஃபார் லூப்புக்குள்ள நம்ம 2 செமிகோலன் இருக்குல்ல, ஃபார் லூப்ல எனக்கு இனிஷியலைசேஷன் கொடுக்க தேவையில்ல, ஆர்எல்ஸ் எனக்கு கண்டிஷன் கொடுக்க தேவையில்ல, எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்க தேவையில்ல அப்படின்னா நம்ம அதில் எதை வேணாலும் ஆப்ஷன்லாம் வச்சுக்கலாம். ஆனா ஒரு ஃபார் லூப் அப்படிங்கிறதுல கண்டிப்பா 2 செமிகோலன் இருந்தே ஆகணும். ஃபார் அப்படின்ற கீவேர்டுக்கு பக்கத்துல ஒரு பேரந்தசிஸ் இருந்து அதுக்குள்ள 2 செமிகோலன் இருந்தா மட்டும்தான் அது ஃபார் லூப். ஒருவேளை அதுல ஒரு செமிகோலன் இல்லைனாலும் அதை வந்து ஃபார் லூப் கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபார் லூப்போட கர்லி பிரேஸ், அதாவது அந்த பேரந்தசிஸ்க்கு அப்புறம் அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு, அந்த பிராக்கெட்டுக்கும் பின்னாடி ஒரு செமிகோலன் இருந்ததுன்னா அது வந்து எம்டி ஃபார் லூப். எம்டி ஃபார் லூப்னா கம்பைலர் வந்து அந்த ஃபார் லூப்பை கன்சிடரே பண்ணிக்காது, அதை எக்ஸிக்யூட்டே பண்ணாது. அதாவது 2 செமிகோலன் வந்து பேரந்தசிஸ்க்குள்ள இருக்கணும். லாஸ்டா ஒரு செமிகோலன் வந்து பேரந்தசிஸ்க்கு வெளியே இருந்ததுன்னா அந்த ஃபார் லூப்போட லைனையும் அந்த ஃபார் லூப்போட என்டையர் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைலர் கன்சிடர் பண்ணிக்காது. இப்போ நம்ம கர்லி பிரேஸ் பார்த்தோம்ல, இஃப்ல கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணா அது எப்படி இருக்கும், கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணலாம்னா எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல கர்லி பிரேஸோட இம்பாக்ட் என்னன்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு, அதுக்கு மேல ஒரு கர்லி பிரேஸ் இருக்கு, அது கீழே, அதாவது மேல ஓப்பன் கர்லி பிரேஸ் இருக்கு, கீழே க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கு. இப்போ அந்த கர்லி பிரேஸ் ஃபார் லூப்ல இல்லைன்னா, ஃபார் லூப்லயோ வைல் லூப்லயோ கர்லி பிரேஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, அந்த கர்லி பிரேஸ், அதாவது அந்த கர்லி பிரேஸ் இருந்ததுன்னா அதை ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட்ஸா எடுத்துக்கும். அட் த ஆப்சன்ஸ் ஆஃப் கர்லி பிரேஸ் இல்லைங்கிற பட்சத்துல அந்த லூப்புக்கு கீழே இருக்க, அதாவது அந்த லூப் லைனுக்கு கீழே இருக்க ஒரு லைனை மட்டும்தான் அதனோட ப்ராசஸா அது கன்சிடர் பண்ணிக்கும். அதுக்கு தவிர இருக்க ரெஸ்ட் ஆஃப் லைன்ஸை வந்து அது கன்சிடர் பண்ணிக்காது. அதாவது அதனோட பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணிக்காம சீக்வன்ஷியலா அது லாஸ்டா முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ அப்போ கர்லி பிரேஸ் இருந்தா மட்டும்தான் அதை வந்து ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட், அந்த லூப்போட ஸ்டேட்மெண்ட்டா கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இதுலயுமே இன்ஃபைனைட் லூப் அப்படிங்கிறது இதுலயுமே வரும். இப்போ இந்த லூப் எப்படி டெர்மினேட் ஆகும்னா, வைல் லூப்ல எப்படி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா இது டெர்மினேட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபார் லூப்லயே கண்டிஷன் ஃபால்ஸ்னா டெர்மினேட் ஆயிரும். தென் ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஃபார் லூப். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷனுக்கு அப்புறம் கண்டிஷன் ட்ரூனா பாடி ஆஃப் த லூப், அப்டேட் எக்ஸ்பிரஷன். வைல் லூப்போட ஃப்ளோ சார்ட்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வைல் லூப்போட ஃப்ளோ சார்ட்ல பாடி ஆஃப் த லூப் மட்டும்தான் இருக்கும், அப்டேட் எக்ஸ்பிரஷன் இருக்காது. வைல் லூப்பை பொறுத்த அளவுக்கு பாடி ஆஃப் த லூப்போடைய அப்டேட் எக்ஸ்பிரஷன் அட்டாச்சா இருக்கும். இதுல வந்து மேல இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் அப்படின்னு தனியா ஒரு செக்மெண்ட் இன்க்ரிமெண்ட்டுக்காக கொடுத்துருக்கிறதுனால தான் இங்க அப்டேட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது தனியா வச்சிருக்கோம். வைல் லூப்ல பாடி ஆஃப் த லூப்போட அப்டேட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது அட்டாச்சு தான். ஸோ அப்டேட் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா திரும்ப பாடி ஆஃப் த லூப். இப்போ நீங்க இந்த ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லையுமே ஃப்ளோ சார்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃப்ளோ சார்ட் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சதுனா தான் அதுக்கு அடுத்து அது எங்க எக்ஸிக்யூட் பண்ணும், என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் மேட்ச் பண்ணுமா, இல்லை ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமா, இல்லை இன்க்ரிமெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு அந்த ஃப்ளோ சார்ட் வச்சு தான் நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்குமே அதனோட ஃப்ளோ சார்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்மளால ஈஸியாக ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனு, பாடி ஆஃப் த லூப், அப்டேட் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் இந்த இது ஆஸ் யூஷுவல் நடந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா என்ன பண்ணும்னா, அந்த பாடி ஆஃப் த லூப் போட்டு, அதாவது அந்த ஃபார் லூப் போட்டு அதுக்கு கீழே இருக்க ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்க போயிடும், எக்ஸிக்யூட் பண்ணும். தென் ஃபார் லூப்க்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆல்மோஸ்ட் அந்த வைல் லூப்ல என்ன எக்ஸாம்பிளோ அதே தான் சேம் தான் ஃபார் லூப்லையும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஐங்கிற வேரியபிளுக்கு 1 வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, அதாவது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ பிளஸ் பிளஸ்னா என்னன்னா, ஐ பிளஸ் பிளஸோட அப்ரிவேஷன் என்னன்னா ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ பிளஸ் 1 அப்படிங்கிறதா ஐ பிளஸ் பிளஸோட அப்ரிவேஷன். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 ஆஸ் யூஷுவல் ஐ ஈக்குவல் டு 1 பிளஸ் 1, ஸோ ஐயோட வேல்யூ 2. தென் 2 லெஸ் தென் ஐ லெஸ் தென் ஈக்குவல் 5. தென் ஐ பிளஸ் பிளஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5 எக்ஸிக்யூட் பண்ணோம். ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5 னா 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. அப்போ அப்பயும் கண்டிஷன் ட்ரூ. திரும்ப 2 பிரிண்ட் பண்ணும். தென் அதுக்கு அடுத்து 3 வரும், 3 பிரிண்ட் பண்ணும், 4 பிரிண்ட் பண்ணும், 5 பிரிண்ட் பண்ணும். தென் அதுக்கு அடுத்து 5 ஐ ஈக்குவல் டு 5 பிளஸ் 1 6 வரும். 6 லெஸ் தென் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால அதை பிரிண்ட் பண்ணாது. ஸோ இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம கிடைக்கிற அவுட்புட் என்னன்னா 1 2 3 4 5.
ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார் லூப்லயோ வைல் லூப்லயோ கண்டிஷன் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் மேட்ச் பண்ணுச்சு, அதாவது கண்டிஷன் வந்து எவாலுவேட் பண்ணுச்சு. ஆனா டூ வைல் லூப் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் என்ட்ரி கண்ட்ரோல் லூப், அதாவது அந்த லூப்போட பிகினிங்க்கு முன்னாடியே கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். டூ வைல் லூப்னா என்னன்னா அதாவது போஸ்ட் கண்டிஷன் லூப், போஸ்ட் டெஸ்ட் லூப். லூப்பை ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும். இதுதான் டூ வைல் லூப்புக்கும் ஃபார் வைல் லூப்புக்கான ஒரு சின்ன டிஃபரன்ஸ். மற்றபடி ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் டூ வைல் லூப் எல்லாமே சேம் தான். கண்டிஷன் எவாலுவேஷன்ல மட்டும் டூ வைல் லூப் அது ரெண்டு லூப்போட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னா டூ, தென் அதுக்கும் கீழே கர்லி பிரேஸ்க்கு கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கும் கீழே வைலோட கண்டிஷன். ஸோ இதுதான், அதாவது டாப் டு பாட்டம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் டூக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் கீழே வந்து வைலோட கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ இதனோட இம்பாக்ட், அதாவது டூ வைல் லூப்போட கான்செப்ட் எங்க வேரி ஆகும்னா லூப்போட ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலைசேஷன்ல மட்டும்தான், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூஷன்ல மட்டும்தான் டூ வைல் லூப்பும் ஃபார் வைல் லூப்போட டிஃபரன்ஸ் ஆகும். என்னன்னா கண்டிஷன் தப்பாவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும் டூ வைல் லூப். கண்டிஷன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணும், ஈவன் தோ த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அட் த பிகினிங். இப்போ டூ வைல் லூப்போட ஃப்ளோ சார்ட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லூப் தான் எக்ஸிக்யூட், லூப்போட பாடியை தான் எக்ஸிக்யூட் பண்ணும், அதாவது பாடி ஆஃப் த லூப். அந்த லூப்புக்குள்ள இருக்க என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ண போவோம். ஒருவேளை அந்த லூப்ல இருக்க கண்டிஷன் தப்பாவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும், அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிற ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கண்டிஷன் அதாவது எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ ரெண்டு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணாவது டைம் கண்டிஷன் ஃபால்ஸ்னா எப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்பயே டெர்மினேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ஃபால்ஸா இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால டூ வைல் லூப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா do while loop will be executed once even though the loop condition is false அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ do while loopக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள்னா, அதே இப்போ நம்ம அந்த ஃபார் லூப்லயும் வைல் லூப்லயும் என்ன பண்ணோமோ அதே சேம் அவுட்புட் தான் டூ வைல் லூப்லயும் பண்றோம். இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஒன், டூல வந்து பிரிண்ட்ல ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரு, தென் அதுக்கு அடுத்து ஐ ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ஒன் டூ, ஐயோட வேல்யூ டூ, திரும்ப வைல் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வைலோட சின்டாக்ஸ்ல செமிகோலன் வராது, வைலுக்கு பக்கத்துல இருக்க கண்டிஷன் செமிகோலன் வராது. ஆனா டூ வைல் லூப்ல வைலுக்கு பக்கத்துல, வைலுங்கிற கீவேர்டுக்கு பக்கத்துல செமிகோலன் இருக்கணும். செமிகோலன் இருந்தா அது டூ வைல் லூப்ல வரும், செமிகோலன் இல்லைனா வைல் லூப்ல வரும். வைல் லூப்ல செமிகோலன் வச்சாலும் எரர், டூ வைல் லூப்ல அந்த வைலுக்கு பக்கத்துல செமிகோலன் வைக்கலனாலும் எரர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ டூ லெஸ் தென் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ, தென் திரும்ப அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணோம், திரும்ப 3 4 5. இப்போ 5 வந்த வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். i equal to i plus 1, இப்போ 4 print பண்ணிட்டு i equal to i plus 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 print ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோட வேல்யூ 4 வந்து 4 print ஆயிடுச்சு. தென் அதுக்கு 2ல ஸ்டார்ட் பண்ணோம், 2 3 4 வந்துருச்சு. தென் இப்போ i equal to 4 plus 1, ஸோ ஐயோட வேல்யூ 5 ஆகும். அப்போ while i less than or equal to 5, 5 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ, தென் திரும்ப 5 print ஆகிரும். தென் அடுத்தது i equal to 5 plus 1, ஐயோட வேல்யூ இப்போ 6, 6 less than or equal to 5 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ அதோட லூப் டெர்மினேட் ஆயிரும். கண்டிஷன் ஃபால்ஸ்னால எக்ஸிக்யூட் ஆகிறதுலாம் இங்கே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஐயோட வேல்யூ நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், எடுத்தவனே இன்ட்டு i equal to 10 கொடுத்துருந்தேன்னா பிரிண்ட் எஃப்ல ஐ வந்ததுன்னா அப்போ பிரிண்ட் ஆஃப் ஐ கொடுத்துருக்கும் போது 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். தென் திரும்ப கீழே வந்து வைல் லூப்ல கண்டிஷன் செக் பண்ணும், அதாவது அதுக்கு அடுத்து i equal to i plus 1ல ஐயோட வேல்யூ 11 மாறிட்டு கீழே வந்து கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ்னா இதுக்கு அப்புறம் தான் அது டெர்மினேட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன்ல மட்டும்தான் வேல்யூ வந்து ஃபால்ஸாவே இருந்தாலும், கண்டிஷன் ஃபால்ஸாவே இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணும். அதை தவிர மீதி எத்தனை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு வைல் அப்படிங்கிற கண்டிஷன் அது எப்போ ரீச் ஆகுதோ அதுக்கு அடுத்தது கண்டிஷன் ட்ரூனா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் மற்ற இது ஃபார் அண்ட் வைல் லூப்க்கும் டூ வைல் லூப்க்கும் இருக்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஒரு சில டைம் வந்து டூ வைல் லூப்ல இருக்க அவுட்புட் வந்து கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகும். ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ்னாலுமே அது எக்ஸிக்யூட் ஆகுமேன்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்புட்டை தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஸோ அவுட்புட்டை ஃபைன் பண்ணும் போது எப்பயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபார் லூப் வைல் லூப் டூ வைல் லூப் எல்லாத்துலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தென் அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப்ல அப்டேஷன் இல்லை, இந்த i equal to i plus 1 அப்படிங்கிறது இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த லூப்ல i equal to i plus 1 இல்லைன்னா இப்போ ஃபர்ஸ்ட் i equal to 1 வருதா, அப்போ ஐயோட வேல்யூ 1 பிரிண்ட் ஆகிரும். தென் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் i equal to i plus 1 இல்லைன்னா அந்த 1 plus 1 ஆகி ஐயோட வேல்யூ 2 ஆகல, ஐயோட வேல்யூ மாறவே இல்லை, திரும்ப ஐயோட வேல்யூ 1 இருக்குன்னா திரும்ப கீழே போகும், கண்டிஷன்ல 1 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. தென் திரும்ப பாடி ஆஃப் த லூப்ல 1 பிரிண்ட் ஆகும். தென் திரும்ப கண்டிஷன் i less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ வேல்யூ அப்டேட் ஆகலைன்னா
அந்த வேல்யூ 1 அப்படியே தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காலாம் 1க்கு அடுத்து 2லாம் மாறாது. லிட்ரலா அந்த இடத்துல நம்ம i ஈக்குவல் டு அதாவது ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம அந்த வேல்யூ அப்டேட் பண்ண அந்த வேல்யூ அஃபெக்ட் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை அப்டேட் பண்ணோம்னா தான் அந்த வேல்யூ மாறும். அப்படி மாறினா தான் அந்த கண்டிஷன் ஏதாவது சம்டைம்ஸ் ஃபால்ஸ் ஆகும். ஒருவேளை அந்த கண்டிஷன் அஃபெக்டே ஆகல, ஜென்ரலா அந்த வேல்யூ வந்து கொடுத்த வேல்யூக்கும் கண்டிஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ல கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் இல்லாம நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்ன ஆகும்? நான் ஈக்குவல் டைப் +1 இல்லாம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா 1 1 1 1 இன்ஃபினிட்டி லூப்பா பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த இன்ஃபினிட்டி லூப் அப்படிங்கிறது இதுதான். அப்டேஷன் இல்லைனாலும் ஒருவேளை கண்டிஷனே இல்லைனாலும் இந்த லூப் இன்ஃபினிட்டி லூப்பா மாறும். அதை வந்து நம்ம எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் வீடியோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஆர் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு another part. The various jump statements in C are as follows. அதாவது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ப்ரோக்ராமோட ஃப்ளோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து மாற்றி விடுறது தான் இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் 3 டைப்ஸ். ஸோ பிரேக், கண்டினியூ, கோ டு, அதுதான். ஸோ இதுல பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, the break statement is used inside the loops or switch statement. This statement causes immediate exit from the loop or the switch case block when it appears. நான் சொன்னா ஸ்விட்ச்ல வந்து பிரேக்கோட இம்பாக்ட் இருக்கும்னு சொன்னா, லூப்லயும் ஸ்விட்ச் கேஸ்லயும் பிரேக்கோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ என்னன்னா அது மற்ற இடத்துலயும் யூஸ் பண்ணலாம், பட் இதனோட மோஸ்ட் யூஸ் கேஸ் வந்து லூப்லயும் ஸ்விட்ச்லையும் தான். என்னன்னா இப்போ அதனோட சின்டாக்ஸ் வந்து ஜஸ்ட் பிரேக் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு செமிகோலன் தான் அதனோட சின்டாக்ஸ், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. தென் பிரேக்கோட ஒரு சின்ன பிக்டோகிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ அதை வந்து லூப்போட கான்செப்டோட நம்ம வச்சு பார்க்குறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லூப் பிஃபோர் பிரேக், அதாவது லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே ஒரு பிரேக் இருக்காத வரைக்கும் லூப் ஸ்டேட்மெண்ட் அது பாட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக்குக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து தான் பிரேக் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் டேரக்டா பிரேக் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா பிரேக் ஆகிக்கணும். ஸோ லூப் ஸ்டேட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லூப்போட கான்செப்டுக்குள்ள அந்த இடத்துல பிரேக் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். லூப் அப்படிங்கிற கான்செப்டுக்குள், அதாவது இப்போ அந்த லூப் ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் பிரேக்கும் லூப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் பிரேக்கும் ரெண்டும் ஒரே சேர்ந்து நம்ம பார்த்தது தான் லூப். இப்போ இந்த இடத்துல என்னன்னா நடுவில் கண்டிஷன் ஒன்று புதுசா வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்து, அதாவது அந்த பிரேக்கோட கண்டிஷன் ட்ரூவா இருந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆனிச்சுன்னா அந்த லூப் விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் லூப். இல்ல அந்த பிரேக் இருக்கிறதோடைய இஃப் அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா திரும்ப ஆஸ் யூஷுவல் அந்த லூப்போட ரிமைனிங் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்றபடி அந்த பிரேக்கை வந்து அதை கன்சிடர் பண்ணிக்காது. எப்போ அந்த பிரேக்கை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த இஃபோட கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ, அது எப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ மீட் பண்ணுதோ அப்போவே அந்த பிரேக்கை ஒன்ஸ் பிரேக் ரீச் ஆன உடனே அந்த லூப் ப்ராசஸை விட்டு அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து வெளியே வந்துடும். தென் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக புரிய வரும். ஸோ என்னன்னா ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அதே ஃபார் லூப் தான். என்னன்னா சிம்பிள் தான், ஐ ஈக்குவல் டு 3. அதாவது இந்த இடத்துல தான் நான் கண்டிஷன் சொன்னது. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் பிரேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணல, ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஐ ஈக்குவல் டு 3 பிரேக், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே ஃபார் லூப்போட வேல்யூ 1, உள்ள வந்த உடனே லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே 1 ஈக்குவல் டு 3 செக் பண்ணோம். இல்ல கண்டிஷன் ஃபால்ஸ், அப்போ ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்றது. ஸோ 1 பிரிண்ட் பண்ணிடும். தென் அதுக்கு அடுத்து i++ல 2 ஆகும், 2 பார்க்கும், 2 ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ஃபால்ஸ், திரும்ப 2 பிரிண்ட் பண்ணிடும். தென் 3 வேல்யூ வரும்போது 3 ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ட்ரூ. அப்போ பிரேக் எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆனோடனே இந்த ஃபார் லூப்போட கர்லி பிரேஸ் விட்டே வெளியே வந்துடும். அதாவது அந்த கண்ட்ரோல் விட்டே வெளியே வந்துடும். இதுவே இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மேல இருந்து இஃப் ஐ ஈக்குவல் டு 3 பிரேக் கீழே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அவுட்புட் டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிரும். அதாவது நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மேலையும் இஃப் ஐ ஈக்குவல் டு 3 பிரேக் அப்படிங்கிற லைன் கீழேயும் இருந்ததுன்னா அவுட்புட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் எடுத்தோடனே மேலே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கும். அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும்போது பிரிண்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். தென் அதுக்கும் அடுத்தது என்னன்னா இஃப் ஐ ஈக்குவல் டு 3 பிரேக். ஸோ பிரேக் அப்படிங்கும் போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை 1 ஈக்குவல் டு 3 செக் பண்ணிட்டு பிரேக் ரீச் பண்ணலாமான்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால பிரேக்கை எக்ஸிக்யூட் பண்ணாது. தென் திரும்ப 2 பார்க்கும், 2 பிரிண்ட் பண்ணிடும். 2 பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இது கண்டிஷன் பிரேக்கோட கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். அப்பயும் கண்டிஷன் ஃபால்ஸ். தென் அதுக்கும் அடுத்தது என்ன பண்ணுவோம்னா 3யும் பிரிண்ட் ஆகிரும். தென் அதுக்கும் அடுத்தது 3 ஈக்குவல் டு 3ங்கும் போது பிரேக்கோட அந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ பிரேக் ரீச் ஆனதுனால அவுட்புட்டு 1 2 3 ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்து பிரேக் வந்துடும். ஸோ இதே இப்போ இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே இருந்ததுன்னா
அவுட்புட் 1 2. இல்ல அந்த லைன் கீழ இருக்க லைன் மேலயும் அந்த printf லைன் மேலயும் i = 3ங்கிற லைன் கீழயும் இருந்ததுன்னா அவுட்புட் 1 2 3. ப்ரோக்ராமிங் லைன் இது ப்ரோக்ராம்ல லைனை மாத்தி கொடுத்தாலும் சம்டைம்ஸ் அவுட்புட் வரும். அதாவது லைனை மாத்தினா இப்போ வாய்டு மெயினுக்கு கீழே இந்த லைன் அந்த மாதிரி மாத்துறது இல்ல. லூப் ஸ்டேட்மெண்ட் லூப்போட ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒன்ஸ் அந்த லைன் மாறுனுச்சுன்னா அந்த லைன் மாறுறதுக்கு இன்ஸ்டடா அதனோட ரெஸ்பாண்டிங் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான லூப் எக்ஸிகியூஷன் ஸ்டேட்மெண்ட் மாறும் போது அதனோட அவுட்புட்ல ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில டைம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும், ஒரு சில டைம் என்டையர் அவுட்புட்டே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே ஒரு லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும் போது எப்பயுமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். தென் அதுக்கும் அடுத்தது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா ஒரு கர்லி பிரேஸை விட்டு, அதாவது ஒரு ப்ராசஸை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால லூப்புக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற பிரேக் மாதிரி ஸ்விட்ச் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்டோட யூஸ் என்னன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து லூப்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்டினியூ வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா லூப்ல, அதாவது இப்போ பாத்தீங்கன்னா லூப்பை வந்து ஆஸ் யூஷுவல் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸிக்யூட் ஆகும் போது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு தேவையில்ல, இந்த இட்ரேஷன்ல மட்டும் எனக்கு தேவையில்ல, ஒரு செட் ஆஃப் கண்டிஷனுக்குள்ள எனக்கு அந்த இது தேவையில்ல அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். சிம்பிளா சொல்லணும்னா கண்டினியூ யூஸ் பண்ணி லூப்புக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணி வரதுக்காக நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு செட் ஆஃப் சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணி விடணும் அப்படின்னா நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். பிரேக்கோட அதே கான்செப்ட் தான். பிரேக் ரீச் ஆனிச்சுன்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். கண்டினியூ ரீச் ஆனிச்சுன்னா லூப்போட பாடி ஆஃப் த லூப்புக்கு தட் இஸ் அந்த அப்டேஷனுக்கு போயிடும். கண்டினியூ எப்போ ரீச் ஆகுதோ அதுக்கு நல்லா பாருங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஃப்ளோ சார்ட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் லூப் ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் கண்டினியூ, அதாவது அந்த இதை நம்ம அதில் யூஸ் பண்ணல. லூப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் கண்டினியூ மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த கண்டினியூ இருக்கிற கண்டிஷன் ட்ரூவா இருந்து கண்டினியூ ரீச் ஆயிடுச்சுன்னா திரும்ப பிகினிங் ஆஃப் த லூப்புக்கு போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஆஸ் யூஷுவல் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், திரும்ப லூப்போட ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடும். இதே கண்டினியூ ரீச் ஆகலைன்னா ஆஸ் யூஷுவல் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். அதனோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ என்னன்னா அதே எக்ஸாம்பிள் தான், ஆனால் அந்த இடத்துல பிரேக்குக்கு பதிலாக இங்கே கண்டினியூன்னு கொடுத்துருங்க. இஃப் i = 3 கண்டினியூ, இல்லைனா printf ஆஸ் யூஷுவல், இல்லைனா இல்லை ஆஸ் யூஷுவல் printf i. ஸோ 1 print 1 = 3 ஃபால்ஸ் 1 print ஆயிரும். தென் 2 = 3 ஃபால்ஸ் 2 print ஆயிரும். கீழே அதுக்கு அடுத்து வந்து 2 print ஆயிரும். தென் 3 = 3 கண்டிஷன் ட்ரூ. கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆனோடனே திரும்ப லூப்போட வேல்யூ i+, அதாவது இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து i++ போயிடும். ஏன்னா அந்த லூப் அதோட முடிஞ்சிருச்சுன்னா அந்த கண்டினியூ வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுரும் மீதி இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக i++ போனோடனே ஐயோட வேல்யூ 4 ஆகும். தென் 4 <= 5 4 பிரிண்ட் ஆகும். தென் திரும்ப i++ல 5 ஆகும். 5 <= 5 5 ட்ரூ 5 பிரிண்ட் ஆகிரும். தென் அதுக்கடுத்து 6 லூப் போட்டு வெளில வந்துடும். ஸோ அப்போ இந்த இதில் என்ன அவுட்புட்னா 1 2 4 5. இதே பிரேக் இருந்ததுன்னா 1 2 மட்டும் தான் வரும், மீதி இருக்கிறதுலாம் அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ கண்டினியூ இருந்ததுன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுரும் 1 2 4 5. இப்போ நம்ம பிரேக்ல பார்த்தோம்ல இந்த லைன் மேலே அந்த லைன் கீழே, அதே பஞ்சாயத்து இதுலயும் வரும். இப்போ பிரிண்ட் லைன் மேலேயும் i = லைன் 3 லைன் கீழேயும் வந்ததுன்னா ஸோ அந்த சாரி இந்த இதுல வந்து இந்த கேஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1ஓட இது எக்ஸிக்யூட் பண்ணிடும். சாரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மேலே இருந்ததுன்னா 1 பிரிண்ட் ஆயிரும். 1 = 3 பிரச்சனை இல்லை. அதாவது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் லூப்போட லாஸ்ட்டுக்கு சாரி நான் தான் தப்பா சொல்லிட்டேன். இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து லூப்போட லாஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னா, அதை லூப்போட லாஸ்ட்ல கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அதனோட அஃபெக்ட் வந்து லூப்ல இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரேக்கும் கண்டினியூவும் லூப்பையோ ஒரு பிரேக் அண்ட் கண்டினியூ சொல்றதுனால லூப் முடிச்சுக்கோம். பிரேக்கும் கண்டினியூவும் லூப்போட அஃபெக்ட் பண்ணும்போது லூப்புக்குள்ள இன்பிட்வீன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எங்கேயா இருந்ததுனால அதனோட இம்பாக்ட் நமக்கு தெரியும். லூப்போட லாஸ்ட்ல கண்டினியூவோ பிரேக்கோ இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது ரீச் ஆகி அது எக்ஸிக்யூட் ஆனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதனோட ஆஸ் யூஷுவல் லூப் அந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதுன்னா அப்போ அப்படிங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த சினாரியோல printf மேலேயும் i = 3 லைன் கீழேயும் வந்ததுன்னா என்ன ஆகும்னா 1 2 3 4 5 அவுட்புட். ஆனா இந்த இடத்துல கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து மேல இருந்ததுன்னா அந்த printf ஸ்டேட்மெண்ட்க்கு மேல இருந்ததுன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 2 and 4 5 தான், 1 2 3 வராது. இதுவே அந்த லைன் கீழே இருந்ததுன்னா 1 2 4 5 தான் அவுட்புட். தென் லாஸ்ட் டாபிக், அதாவது லாஸ்ட் சப் டாபிக் ஆஃப் திஸ் வீடியோ, ஆல்மோஸ்ட் இந்த டாபிக்கோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆக போகுது. கோ டு ஸ்டேட்மெண்ட். Go to statement என்னன்னா it is an unconditional statement and it transfers the control to the another part of the program. ஒரு part of the programல இருந்து another part of the programக்கு control flow-வை transfer பண்ணி விடுறதா இந்த go to. இப்போ go to ஓட syntax என்னன்னா இதுதான். go to அப்படின்னு போட்டு லேபிள், தென் கீழே ஒரு லேபிள். அதாவது சிம்பிளா என்னன்னா go to அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன நேம் இருக்கும்.
தென் ப்ரோக்ராம்ல அந்த நேம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ப்ரோக்ராம்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க நேம் வந்து பக்கத்துல கோலன் இருக்கும். அதை வந்து லேபிள்னு சொல்லுவோம். அந்த லேபிள் எங்க இருக்கோ அதே லேபிள் கோட்டுக்கு பக்கத்துலயும் இருக்கும். கோட்டுங்கிற கீவேர்டுக்கு பக்கத்துல கொடுத்து செமிகோலன் கொடுத்துருப்போம். இப்போ எப்ப இந்த கோட்டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ ப்ரோக்ராமோட ஃப்ளோ இந்த லேபிள் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும். இதை இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபார்வர்ட்லயும் இந்த ஜம்ப் இருக்கும். இது வந்து ஜம்ப்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா ஃபார்வர்ட்லயும் ஜம்ப் இருக்கும், பேக்வர்ட்லயும் ஜம்ப் இருக்கும். ஜம்ப்னா என்னன்னா நடுவில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அதை தாண்டி மீதி இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது தான் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா கோ டு லேபிள் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இதை பாருங்க, கோ டு லேபிள் இருக்கு, கீழே 2 டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருவோம். அது கீழே லேபிள்னா இப்போ அந்த டாட்டட் லைன்ஸ்ல ஒரு 10 லைன் இருக்குன்னா அந்த 10 லைன் எக்ஸிக்யூட்டே ஆகாது. மேலே கோ டு லேபிள் இருக்கா, லேபிளுக்கு போகணும்னு சொல்லுதான். அப்போ லேபிளுக்கு போகணும்னு சொன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ என்ன பண்ணுன்னா டேரக்டா அந்த 10 லைனையும் ஸ்கிப் பண்ணிட்டு லேபிள் அப்படிங்கிறது கீழே வந்துடும். அந்த லேபிளுக்கு கீழே கட்டாயமா ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். லேபிளுக்கு கீழே எம்டியா இருக்கக்கூடாது. ஒன்ஸ் லேபிள் இருந்ததுன்னா அது கீழே கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ இதே இந்த லேபிள் என்ன பண்ணலாம்னா கோ டு லேபிளுக்கு மேலே கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா மேல இருந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே கீழே ஒன்று திரும்ப கோ டு லேபிள் வந்தோடனே திரும்ப மேலே போகும். அப்போ இந்த மாதிரி திரும்ப மேலே போகும்போது இதை ஒரு லூப் மாதிரி கூட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் கோ டுவை. ஸோ அதனோட தியரி, அதாவது கோ டுவோட எக்ஸ்பிளனேஷன், லேபிள் இஸ் எனி வேலிட் சி ஐடென்டிஃபையர். லேபிள் வந்து சி ஐடென்டிஃபையர் ரூல்ஸ்க்கு பேஸ் பண்ணி எந்த ஐடென்டிஃபையரை வேணாலும் நம்ம லேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள்ல வந்து லேபிள் டிக்ளேர் பண்ணும் போது கோலன் இருக்கணும். லேபிளை நம்ம கால் பண்ணும்போது அதாவது அந்த லேபிளுக்கு கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது செமிகோலன் யூஸ் பண்ணணும். தென் அதுக்கடுத்து ஃபார்வர்ட் ஜம்ப், பேக்வர்ட் ஜம்ப். நம்ம சொன்ன மாதிரி தான் லேபிள் வந்து கோ டுவுக்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து ஃபார்வர்ட் ஜம்ப். ஏன்னா நடுவில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அதுக்கு கீழே வரதுனால அது வந்து ஃபார்வர்ட் ஜம்ப். பாதி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி போறதுனால திரும்பவும் கோ டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் முன்னாடியே லேபிள் இருந்ததுன்னா திரும்பவும் அந்த ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணி திரும்ப மேலே போகும்போது இது வந்து பேக்வர்ட் ஜம்ப். திரும்ப அது எக்ஸிக்யூட் ஆகுறதுனால அதை சொல்லுவோம். பேக்வர்ட் ஜம்பை வந்து நம்ம அதாவது ஒரு லூப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பேக்வர்ட் ஜம்பை வந்து தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், in case of backward jump all the statement between the go to statement and the label are executed. In the forward jump all statement between go to and statement are skipped. இப்போ ஃபார்வர்ட் ஜம்ப்னா நல்லா பாருங்க, இப்போ இந்த 2 லைனுக்கு மீனிங் ஃபார்வர்ட் ஜம்ப், பேக்வர்ட் ஜம்ப்க்கு இப்போ கோ டு லேபிள் கீழே கோ டு லேபிள் இருக்கு, அதுக்கு கீழே லேபிள் இருக்கிறத ஃபார்வர்ட் ஜம்ப்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2 டாட்டட் லைன்ல 10 கோட் இருக்குன்னு சொன்னா 10 ஸ்டேட்மெண்ட், அந்த 10 ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போறதுனால கோ டுக்கும் லேபிளுக்கும் ஃபார்வர்ட் ஜம்ப்ல கோ டுக்கும் லேபிளுக்கும் இருக்கிற நடுவில் இருக்க லைனை எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. பேக்வர்டு ஜம்ப்னா லேபிள் மேல இருக்கும், கோ டு கீழே இருக்கும். திரும்ப அந்த லைன் போறதுனால அதுக்கு நடுவில் இருக்க எந்த லைனுமே ஸ்கிப் ஆகாது, எல்லா லைனுமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆயிரும். இது வந்து பேக்வர்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவோம். there is always a label statement after the label. ஒரு லேபிளுக்கு கீழே கண்டிப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இதுதான் கோ டு. அதாவது என்னன்னா இப்போ ஆர்டினரியா எக்ஸிக்யூட் ஆனா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3. இப்போ லேபிள் 1, லேபிள் 2, லேபிள் 3, அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் 2க்கு பக்கத்துல நான் கோ டு லேபிள் 3 அப்படின்னு கொடுத்திருந்தேன்னா மேல ஸ்டேட்மெண்ட் 1க்கு பக்கத்துல ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல நான் கோ டு லேபிள் 3 கொடுத்திருந்தேன்னா ஸ்டேட்மெண்ட் 2 அதை எக்ஸிக்யூட் பண்ணாது, டைரக்டா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இப்போ ஸ்டேட்மெண்ட் 3க்கு பக்கத்துல நான் கோ டு 1ன்னு கொடுத்திருந்தேன்னா 1, 2, 3 எக்ஸிக்யூட் ஆயிடும். திரும்ப 3ல இருந்து திரும்ப 1க்கு மேல போகும். இந்த மாதிரி திரும்ப மேல போகும்போது தான் நம்ம லூப் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதுதான் கோ டு. அதாவது கோ டு ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃப்ளோ சார்ட் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஜெனரலா கோ டு ஈஸி தான். புரிஞ்சுக்கிட்டா கோ டு வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இது பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து என்ன ஜம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் லேபிள் இருக்கு, கீழே கோ டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம இதுல பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். i ஈக்குவல் டு 1 ரிப்பீட்டுங்கிற லேபிள், அதுக்கு கீழே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இது எல்லா லைனும் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் கோ டு ரிப்பீட். திரும்ப ரிப்பீட்னா திரும்ப மேலே போகும். அப்போ ரிப்பீட்னு இந்த இடத்துல நான் ஒரு ஐடென்டிஃபையரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால ரிப்பீட்னு இங்க கொடுத்தாலே அது ரிப்பீட் ஆகணும்லாம் கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல 6ன்னு மட்டும் கூட கொடுக்கலாம். சிம்பிளா 6 அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு இங்க கோ டு 6ம் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது இதை வந்து லூப்பா யூஸ் பண்ணலாங்கிறது இதுதான். இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1, தென் ரிப்பீட், அது ஆக்சுவலி அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிரிண்ட் எஃப் ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆயிரும் 1, தென் i ஈக்குவல் டு i + 1 10, அதாவது சாரி i ஈக்குவல் டு i + 1 ஐயோட வேல்யூ 2. அதுக்கடுத்து ஒரு சின்ன கண்டிஷன் i less than or equal to 10. ஐயோட வேல்யூ 10 இருக்கிற 10க்கு கம்மியா இருக்க வரைக்கும் கோ டு ரிப்பீட். 10 கம்மியா இருக்க வரைக்கும் ரிப்பீட் அப்படிங்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்றோம். திரும்ப ரிப்பீட்டுக்கு போனால் லாஸ்டா ஐயோட வேல்யூ 2, தென் 2 பிரிண்ட் ஆயிரும். 2 + 1 3, 3 less than 10 ட்ரூ. இதே மாதிரி 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். 10 வரும். i + 1 10, 9 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் 9 + 1 10, 10 less than or equal to 10 ட்ரூ. கோ டு ரிப்பீட்ல திரும்ப ரிப்பீட் போகும், 10 பிரிண்ட் ஆயிரும். தென் i ஈக்குவல் டு 10 + 1 அப்படிங்கும் போது ஐயோட வேல்யூ 11 மாறும். 11 மாறும் போது 11 less than or equal to 10 ஃபால்ஸ். அப்போ கோ டு ரிப்பீட்
அது அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறனால கோ டு ரிப்பீட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. சரி, ஓகே. இந்த இதில் நான் இன்னொன்று ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் கர்லி பிரேஸ் சொல்றேன்ல, இப்போ இந்த இடத்துல இஃப்க்கு பக்கத்துல எனக்கு ஒரு லைன் தான் இருக்குங்கிறதுனால நான் இங்கே கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணல. இல்ல எனக்கு வேணும் கர்லி பிரேஸ் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்க இஃப் I less than or equal to 10க்கு பின்னாடி ஒரு கர்லி பிரேஸ் கொடுத்து கோ டு ரிப்பீட்டோட அந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்றோமோ அத்தனை கர்லி பிரேஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கோ டுவோட எக்ஸாம்பிள். தென் லாஸ்ட், இப்போ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு 5 கொஷின் மட்டும். இப்போ இந்த 5 கொஷினுக்கும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும், ஆன்சர் நானே சொல்லிடுவேன். ஒருவேளை அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஒரு சி கம்பைலரில் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதனோட அவுட்புட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற அவுட்புட்டும் கம்பைலரில், அதாவது கம்பைலரில் வர அவுட்புட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளோட டார்கெட் வந்து கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, இது ஒரு ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸில் ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ பார்த்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லலாமா? ஸோ ஓகே சொல்லுவோம். அதாவது இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னா, இப்போ சாரி ஆன்சர் வேணாம், நான் இன்புட் மட்டும் சொல்றேன். என்டர் த டே நம்பர் ஃப்ரம் 1 to 7. இப்போ இதுல நான் ஆன்சர் வந்து, அதாவது இதுல இன்புட் வந்து நான் 4 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும், அதுவே நான் இன்புட் வேல்யூ 2 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி இன்புட் வேல்யூ 2 கொடுத்தா என்ன ஆன்சர் வரும், இன்புட் வேல்யூ 4 கொடுத்தா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. கொஷின் 1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை 1 கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டு ஒரு சின்ன ஏரோ மார்க் போட்டு 2க்கான ஆன்சர் 4 கொடுத்துட்டு அதுக்கான ஒரு சின்ன ஏரோ மார்க் போட்டு அதுக்கு பக்கத்தில் 4 எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வருமோ அதனோட அவுட்புட். தென் அதுக்கு அடுத்தது கொஷின் 2. இப்போ கொஷின் 2ல என்ன கொடுத்துருக்கோம்னா இஃப் எல்ஸ் கான்செப்ட். இப்போ இதில் வந்து நீங்களே ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், நானே ஓகே ஒரு வேல்யூ சொல்லிடுறேன், ஏஜோட வேல்யூ 5. இப்போ இந்த இடத்துல செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறத கொஷின் 2 அப்படின்னு போட்டு கீழே செகண்ட் கொஷினோட ஆன்சர் டைப் பண்ணிடுங்க. ஏஜோட வேல்யூ வந்து நானே சொல்லிட்டேன், ஏஜோட வேல்யூ 5. தென் அதுக்கும் அடுத்தது கொஷின் 3. ஸோ தேர்ட் கொஷின் என்னன்னா லூப்பு. இந்த லூப் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், இதனோட ஆன்சரையும் கொஷின் 3ன்னு போட்டு அதனோட ஆன்சரை டைப் பண்ணிடுங்க கமெண்ட்ல. தென் கொஷின் 4, இதுவுமே ஒரு லூப் தான். இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறதையும், அதாவது இந்த இடத்துல நீங்க அவுட்புட்டை டைப் பண்ண முடியலன்னாலும் ஜஸ்ட் சிம்பிளா அதை வந்து இப்போ இன்கேஸ் ஒரு எரர் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அது என்ன எரர், ஒருவேளை கரெக்டாக இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணி அது ஆன்சர் சொல்லிடுங்க. இல்லை எரர் ஏதாவது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது என்ன எரர் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. தென் லாஸ்ட் கொஷின், இதுவும் ஒரு லூப் தான். இந்த இடத்துல என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இப்போ இந்த 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் கொஷின் 1, கொஷின் 2, கொஷின் 3, கொஷின் 4, கொஷின் 5 அப்படின்னு டைப் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் பண்ணி போஸ்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு எந்த கொஷினுக்காவது ஆன்சர் தெரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்றேன். இல்ல அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது உங்களுக்கு சரியா புரியலன்னா இன்னொரு டைம் கூட ரீப்ளே பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும், புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை புரியலன்னா இன்னொரு டைம் ரீப்ளே பண்ணி பாருங்க. தென் அதுக்கும் அடுத்தது இந்த ஆன்சர் 5 கொஷினுக்கான ஆன்சரையும் போஸ்ட் பண்ணிருங்க. உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு ஆன்லைன் கம்பைலர் தான் நிறைய அவைலபிளா இருக்கு. கூகுளில் போயிட்டு ஏதாவது ஆன்லைன் சி கம்பைலர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு வர கம்பைலர்ல இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ரன் கொடுத்து அதில் நான் சொன்ன இன்புட், இன்கேஸ் இன்புட் வேல்யூ சொல்றதுனா அந்த வேல்யூ கொடுத்து பாருங்க. நீங்க மேனுவலா கண்டுபிடிச்ச அவுட்புட்டும் ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் பண்ணி வர அவுட்புட்டும் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க கான்செப்டை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இது வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது. ஆனால் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனா தான் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணுற எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாக வைக்க முடியும். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு பேசிக், ஒரு ப்ரோக்ராமில் ரொம்ப பேசிக்கான ஒன்று. இப்போ இங்கிலீஷில் ஏபிசிடி மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது புரியாம இதுக்கு அடுத்து நம்மளால ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எதுவும் கற்றுக்க முடியாது. ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் நல்லா கற்றுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் we have reached the end of the video. Thank you for watching.